அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகி. என்னுடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நான் இன்றைக்கு என்னுடைய தோட்டத்தில் அறுவடை செய்த கீரை தான் சமைக்க போகிறேன். சத்து நிறைந்த இந்த கீரை கறியை செய்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த கீரையை 4-5 தரம் நல்லா தண்ணியில் கழுவி, மண்ணுகள் ஒன்றும் இல்லாமல் நல்ல வடிவாக கழுவி சின்ன சின்ன வெட்டி கொள்கிறேன். இந்த கீரையை வெட்டுறதுக்கு முன்னாலேயே நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் எடுத்து வெட்டி வச்சுருக்கின்றேன். இப்போ அதுக்குள்ளே இந்த கீரையையும் சேர்க்க போகிறேன். கீரையெல்லாம் வெட்டி முடிஞ்சது. இப்போ நான் இதுக்குள்ள ஒரு நெட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். அரை மேசக்கரண்டி உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். இதை இனி இப்படியே மூடி அவிய வைக்க போகிறேன். இந்த கீரைக்கு தண்ணி விட தேவையில்லை. இந்த கீரையை கொஞ்சம் தண்ணி விடும். அதை விட நாங்கள் கழுவின தண்ணி எல்லாம் சேர்ந்து அந்த ஈரத்தன்மை எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியிலேயே இந்த கீரை அவிய கணக்காக இருக்கும். நாங்கள் கீரைக்கு தண்ணி விட தேவையில்லை. நாங்கள் பாருங்கள், அப்படி அந்த சட்டி மட்டத்துக்கு நான் வச்ச கீரை அவிய அப்படி கீழே இறங்கி கொண்டு போகுதுன்றதை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குண்டு. இதில் வர அந்த தண்ணியிலேயே இந்த கீரையை நாங்கள் அவிய விடுறோம். பாருங்க, கீரை நல்லா அவிஞ்சிட்டுது. இதை நான் நல்ல வடிவாக இந்த அகப்பையாலேயே கடைஞ்சி விட்டுருக்குறேன். பாருங்க, இப்படி கீரையை கடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லியாண்டு.
இதுக்குள்ள நான் 1/4 கப் தேங்காய் பால் விடுறேன். இந்த கீரைக்கு சுவையை கூட்டுறதே இந்த தேங்காய் பால் தான். இதுக்கு கொஞ்சம் கூடவாக தேங்காய் பால் விட்டால் நல்ல சுவையாக இருக்கும். இரும்பு சத்து நிறைஞ்ச என்னுடைய தோட்டத்து கீரைக்கறி தயாராகி கொண்டிருக்கு. இனி நான் இதுக்கு தாளித்து போட போகிறேன். வழமையாகவே நாங்கள் தாளிக்கிற மாதிரி ஒரு மேத்தக்கரண்டி எண்ணெயை விடுறேன். ஒரு தேக்கரண்டி கடுகு, 3 குண்டு மிளகாய், ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு நெட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். நல்லா பொரிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதை கீரை கறிகளை போட்டு கலந்து விடுவோம். அவ்வளோதான் உறவுகளே. இன்றைக்கி நான் என்னுடைய தோட்டத்திலேயே கீரை பிடுங்கி நல்ல ஒரு சுவையான கீரை கறி வச்சுருக்கிறேன். இந்த கறி ஆறினதும் இதுக்குள்ள பாதி தேசி புளி பிழிஞ்சு விட்டு பரிமாறலாம். நீங்களும் கீரை உங்களுக்கு கிடைச்சால் இதே மாதிரி செய்து பாருங்கோ. உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னுடைய கருத்து பட்டியலில் தெரிவியுங்கோ. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.